வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னான்றதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்றத சொல்லிடலாம் சரியா. ஏன்னா இப்போ கரண்ட்டு 12th எழுதிக்கிட்டு இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ இல்லைனா ஆர்ட்ஸ் குரூப்போ காமர்ஸோ இல்லைனா பிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸோ என்ன போகணும் அப்படின்றத தெரிஞ்சோ சில பேர் இருப்பாங்க, தெரியாமல் பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும், ஒரு நல்ல கோர்ஸை அவங்க செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும். ரெண்டாவது அது சம்மந்தமான +2 மார்க் வச்சு போகணும் அப்படின்னா என்ன மார்க் தேவை, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கறதுக்கும், ப்ளஸ் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு ஜேஇக்கு பலதரப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெய்லி பேசிஸில் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அந்த விஷயத்தில் இன்றைக்கி வந்து நிறைய டீட்டெயில் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். ஐஐடி என்னென்ன, என்ஐடி என்னென்ன, IIIT என்னென்ன, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நம்ம கொடுக்குறப்ப அந்த ஜேஇ மெயின் எக்ஸாம், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்ன்றலாம் சொல்கிறோம் இல்லையா. அதில் ஒரு சில பேர் பேரண்ட் வந்து கால் பண்ணி, சார் ஜேஇ அட்வான்ஸுக்கும் ஜேஇ மெயினுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு, ஒன்று எழுதணுன்னா இன்னொன்று எழுதணுமா, எழுதலைன்னா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஜேஇ அட்வான்ஸ் எதுக்கு, ஜேஇ வந்து மெயின் எதுக்கு அப்படின்றது. போகலாமா கண்டென்ட்டுக்கு? ஓகே. அப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக வந்து இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ ஆர்ஜிஆர் அகாடமியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சப்போஸ் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம், ஓ இன்றைக்கி வந்திருக்கு இந்த வீடியோ கண்டென்ட் அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ரைட்டா? அது இல்லாமல் லைக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நீங்கள் லைக் போடண்டா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறப்ப அதுக்கான வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கூகுள் வந்து எடுத்துகிட்டு போய் யூடியூப் மூலயமா உங்களுக்கு நிறைய பேருக்கு சேர்க்கும் சரியா. அதனால் அதையும் நீங்கள் ஒரு வேலை பண்ணிடணும். அடுத்தது வந்து இந்த கண்டென்ட் நல்லா இருக்குது, இந்த +2 படிக்கிற பேரண்ட்ஸ்க்கும் சரி, இந்த குரூப் எடுத்துருக்கிற பசங்களுக்கும் சரி, யாரெல்லாம் நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரியுமோ அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போகனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணணும், வீடியோ வந்து ஷேர் பண்ணிடணும். ரைட். இன்றைக்கி கண்டென்ட் என்ன, ஜேஇ மெயின் என்னென்ன, ஜேஇ அட்வான்ஸ் என்னென்ன, சில டிஃப்ரென்ஸையும் நம்மன்றதை பார்த்துடலாம். அதுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது வேற்றுமை இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா. எஸ். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஜேஇ மெயின் எந்த காலேஜஸ்லாம் போக முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஜேஇ மெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஐடி, IIITs அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் இந்த மாதிரியான காலேஜஸ்க்கு போகிறதுக்கு என்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 31 காலேஜஸ் இருக்குது, IIIT வந்து 26 காலேஜ் இருக்குது, சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸ் வரைக்கும் போகிறதுக்கு சரி சார் அத்தனை காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் சார் இருக்குது அப்படின்றீங்களா. எஸ். என்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 23,979 சீட் இருக்குது, 23,979 சீட்ஸ் இருக்குது. IIITயில் வந்து பார்த்தீங்கன்னா 7,739 சீட்ஸ் இருக்குது. சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,667 6,667 சீட்ஸ் வந்து இருக்குது. இந்த மூணுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் எழுதினாலேயே நம்மளால போக முடியும். ஓகே. ஜேஇ அட்வான்ஸ் எதுக்கு சார் அப்படின்னா, ஜேஇ அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் இந்தியாவிலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது எத்தனை சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 காலேஜ் இருக்குது, கிட்டத்தட்ட 17,320 சீட்ஸ் கிட்ட இருக்குது. இந்த சீட்டுக்கு இந்த ஐஐடி போகிறதுக்கு மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸோட மார்க் வந்து நம்மளுக்கு உதவும். வேறு சார் ஜேஇ அட்வான்ஸுக்கு போகிறதுக்கு எதனா உதவுமா அப்படின்னா எஸ். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதுக்கு போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ் மார்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அடுத்தது பேப்பர் எப்படி சார் இருக்கும், என்ன மாதிரி வந்து பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்லான்றாங்களே, இதில் வந்து நம்ம என்ன எழுத வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயினுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது. பிஇ பிடெக் அப்படின்றவங்க பேப்பர் 1 மட்டும் எழுதினா போதும், இது 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். ரெண்டாவது பேப்பர் இருக்குது, இது ஆர்கிடெக்சர், தென் பி பிளானிங், பி டிசைன் இருக்கு இல்லையா, அதுக்கான கோர்சஸ்க்கு அது 3 ஹவர்ஸு. பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமு, பிஆருக்கு வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே, ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் அதெல்லாம் சம்மந்தமாட்டா இருக்குது, அதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகே ரைட்டு. அப்போ ஜேஇ அட்வான்ஸுக்கு சார் அதில் எத்தனை பேப்பர் சார் எழுதணும்னா, ஜேஇ அட்வான்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் காலையில், மதியானம் செகண்ட் பேப்பர். கம்பல்சரி ஒன்று எழுதினா ஒன்று எழுதாமல் இருந்தால் பாருமா, இல்லை ரெண்டுமே எழுதணும். ஓகே. இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் எவ்வளோ மார்க்குக்கு கேட்பாங்க அப்படின்னா ஒரு 300 மார்க்ஸுக்கு அப்படின்னு ஜிஇ வந்து மெயினுக்கு நம்ம சொல்லிடலாம். 75 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்டெகிரேட் டைப்ஸும் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரி, அட்வான்ஸுக்கு எவ்வளோ சார் மார்க் இருக்கும்னா வருஷம் வருஷம் மாறும். 350 இருக்கும், 354 இருக்கும், 360 இருக்கும், அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மல்டிபிள் சாய்ஸ் பார்த்தா இன்டெகிரேட் பார்ட்டுமா, இதில் மல்டிபிள் சாய்ஸும் இருக்கும், வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கரெக்ட் ஆன்சரும் இருக்கும், மல்டிபிள் கரெக்ட் ஆன்சரும் இருக்கும், பேராகிராஃப் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் மார்க்கிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் சார் ஜேஇ மெயினில் அப்படின்னா கரெக்டாக இருந்தால் 4, தப்பாக இருந்தால் -1. பட் அட்வான்ஸ்டு எடுத்தோம்னா சில கொஸ்டினுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க, சில கொஸ்டினுக்கு வந்து -1 இருக்கும், -2 இருக்கும், -3 இருக்கும், சில கொஸ்டினுக்கு -4 இருக்கும், சில கொஸ்டினுக்கு வந்து +4 +3 +2 +1 அப்படின்ற மாதிரி மாறி மாறி இருக்கும். அதனால் ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. இப்படி தான் கொஸ்டினோட பேட்டர்னு, இப்படி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. அப்போ ஜேஇ மெயின் வந்து எத்தனை லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் நீட்டு மாதிரி 13 லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்லையும் இருக்கா சார்? எஸ், தமிழில் கூட ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியும். ரைட்டா? ஓகே. அப்போ அட்வான்ஸுக்கு சார் அதுவும் தமிழ் இருக்குமா அப்படின்னா இங்கே தான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஜேஇ அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குது. அப்போ எப்படி சார் ஜேஇ மெயின் நான் தமிழ் எழுதிட்டு எனக்கு தமிழ் தெரியாமல் நான் போய் அட்வான்ஸை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொஸ்டின் வைக்கலாம். இதை மட்டும் பண்ணிவிட்டு எங்களை வந்து என்ஐடி வரைக்கும் போகிறதுக்கு தான் எங்களுக்கு வந்து வழி பண்ணி தரீங்களா, எங்களுக்கு அடுத்த போகிறதுக்கு ஏன் ஜேஇ அட்வான்ஸும் வந்து எங்களுக்கு வந்து தமிழில் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளுடைய கோரிக்கை இங்கே வைக்கலாம். கவர்மெண்ட் அதை பரிசீலிக்கட்டும். ரைட், அடுத்தது எலிஜிபிலிட்டி சார். நான் வந்து ஜேஇ மெயின் எத்தனை வருஷம் எழுதலாம் அப்படின்னா கரண்ட்டாக நான் இப்போ +2 இருக்கேன், அது 1, அதை தவிர 2 வாட்டி எழுதுறேன். அப்போ மொத்தம் 3 வாட்டி எழுதலாம். ஜேஇ அட்வான்ஸ் எத்தனை வாட்டி எழுதினாலும் 2 வாட்டி தான் எழுத முடியும். இந்த மாதிரி வந்து நீட்டு கூட இருந்தால் நல்லா இருக்கும் சார். இல்லைனா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம்லாம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கானு. இது கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு காதில் விழுந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னா பரிசீலிப்பாங்க. இதனுடைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ட்ரீம் இருக்குது, மெடிக்கல் தான் போகணும் அப்படின்றவங்க போகிறாங்க. அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் தெரியாமல் உரண்டுக்கிட்டு 4 வருஷம் 5 வருஷம் வேஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இதை பார்க்குறவங்க இதே மாதிரி ஜேஇ அட்வான்ஸ் மாதிரி 2 வருஷம் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னா கண்டிப்பாக இதையும் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல், என்டிஏ, ஹியூமன் ரிசோர்ஸ், தென் ஐஐடியில் நீட்டுக்கு இவங்க எல்லாம் போய் பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோவை வந்து சேருங்க. 1 லட்சம் பேருக்கு போய் சேருங்களேன். ரொம்ப ஆசைப்படுறீங்கன்றீங்களா? பண்ணுங்கள், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ரைட், எத்தனை வாட்டி சார் ஜேஇ மெயின் வந்து நடத்துகிறாங்க, ஜேஇ அட்வான்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஜேஇ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 செஷன் நடக்குது. ஒன்று வந்து ஜனவரியில் நடக்குது, இன்னொன்று வந்து ஏப்ரலில் செஷன் நடத்துகிறாங்க. சில டைமில் இது ஏற்கனவே ஒரு 3 வாட்டி கூட வச்சுருக்காங்க. பட் இப்போ வந்து ரெகுலரைஸ் பண்ணி 2 வாட்டி வச்சுருக்காங்க. சரி, ஜேஇ அட்வான்ஸ் சார் 1 வாட்டி தான் நடக்கும் ஜூனில். அது யார் சார் குவாலிஃபை பண்ணி எழுத முடியும்னா ஜேஇ மெயின் எக்ஸாமில் குவாலிஃபை பண்ணால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ என்ஐடி, IIIT இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகலாம். ஜேஇ அட்வான்ஸு ஜேஇ மெயின் குவாலிஃபை பண்ணி அதில் டாப்பில் வருது ஒரு 2.5 லட்சம் பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், ஜேஇ அட்வான்ஸ் எழுத முடியும். அதுவும் ஒரே ஒரு வாட்டி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூன் மாதத்தில் இந்த எக்ஸாம்ஸ் வரும். இது யார் சார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் வந்து என்டிஏ கண்டக்ட் பண்ணுறாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. தென் வந்து அப்போ ஜேஇ அட்வான்ஸ் சார்னா ஜேஇ அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஐஐடி வந்து ஜாயிண்ட் அட்மிஷன் போர்டுன்னு அப்படி இருக்குது, ஜாப். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இதனுடைய அட்மிஷன்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. ரைட்டா? அதே போல் ஜோசா கவுன்சிலிங் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் மூலயமா நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்குது. ரைட்டா? அதுக்கப்புறமா மெயினாக எவ்வளோ சார் நான் +2ல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஒரு குவாலிஃபையிங் மார்க்குன்னு இருக்கும்ல. இப்போ நீட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, 55 மார்க் எடுத்தால் அப்புறம் 35 மார்க் எடுத்தால் அப்புறம் 40 மார்க் எடுத்தால் +2 மார்க் எடுத்தால் போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஜேஇ மெயினில் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க தெரியுமா? உங்களுடைய +2 மார்க்கு 5 சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும், கம்பல்சரி 5 சப்ஜெக்ட். ரைட்டா? அந்த டோட்டல் ஓவரால் ஸ்கோரு 75% கேட்குறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க? 75% கேட்குறாங்க. ஓபிசி, பிசிஎல், ஓபிசி என்சிஎல், தென் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் அண்ட் ஜென்ரல். சரி, அப்போ எஸ்சி எஸ்டி 65%. அப்போ அட்வான்ஸுக்கு சார் அப்படின்னா அட்வான்ஸுக்கும் சேம் கிரைட்டீரியா தான் இங்கே வந்து அப்ளை ஆகுது. ரைட்டா? இதெல்லாம் பார்த்துக்குங்க. எக்ஸாம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஜேஇ மெயினுக்கு வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் அலாட் ஆகிருக்கு அப்படின்றத கொடுக்க போகிறாங்க. பார்த்துக்குங்க. அதுக்கான அட்மிட் கார்டு வந்துடும்.
உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செஷன் இருக்குது. அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். யாரெல்லாம் போடலையோ செகண்ட் செஷன் வந்து ஏப்ரலில் வரும், பண்ணுங்கள். அதில் நல்லா வந்து 2 செஷனும் எழுதினவங்களுக்கு எது பெஸ்ட்டு ஸ்கோரோ அதை எடுத்துப்பாங்க. அப்புறமா ஜெஇ அட்வான்ஸு எத்தனை பேர் சார்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வந்து ஃபஸ்ட் செஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. செகண்ட் செஷன் 15லேருந்து 16க்குள்ளே வந்துடும். இதில் டாப் 2.5 லேக்ஸு செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து என்ன சொன்னேன், ஜெஇ அட்வான்ஸ் எழுத முடியும். எல்லாருமே எப்படி சார் எடுப்பாங்கன்னா, ஜென்ரலுக்கு ஒரு கட் ஆஃப் ஒன்று கொடுப்பாங்க, பர்சன்டேஜ். ஓபிசி என்சிஎலுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், இடபிள்யூஎஸ்க்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கான ஒரு கட் ஆஃப் ஒன்று இருக்கும். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் பேரில் அதை செலக்ட் பண்ணி அவங்க மட்டும் தான் எழுத முடியும். அந்த மாதிரி வரவங்க அட்வான்ஸை வந்து ஜம்முன்னு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ரைட்டா, பார்த்துக்குங்க. இதில் இன்னும் எதனா இன்டெப்த்தாக இல்லை நான் எதனா விட்டுருந்தா உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். we are ready to help you. அட்மிஷன் போடணும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமியோட 11th இல்லைனா 12th நீட்டு ஜெஇ எக்ஸாம்ஸ்க்கோ இல்லைனா +2 முடிச்சு கிராஷ் கோர்ஸ்க்கோ இல்லை ஒரு வருஷம் நான் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான கோர்ஸுக்கோ நீங்கள் போகணுன்னா கீழே அட்மிஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஃபர்தராக டீட்டெயில் தேவைன்னா கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், அதை ஃபில் பண்ணுங்கள். எங்களுடைய டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சொன்ன மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுறீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வேணும், இல்லை இந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, இந்த கண்டென்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க. அந்த டீட்டெயில் என்னன்றதை நாங்கள் வெரிஃபை பண்ணி நம்ம டீம் ரெடி பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த தகவலை சேர்க்குறோம். ஓகே, தேங்க்யூ.